நமஸ்தே, வணக்கம். மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம். இந்த பதிவில் நாம் தக்ஷிண பாரத ஹிந்தி பிரச்சார் சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலிலிருந்து பாக் 1 பகுதி 1 பாட் 16 பாடம் 16 பிருஷ்ட சங்கியா 47 பக்கம் எண் 47. ராம் அச்சா லடுக்கா ஹே. ராம் நல்ல பையன், அச்சா லடுக்கா நல்ல பையன். பாடத்தை பார்க்கலாமா? ராம் ரோஸ் சவேரே 6 பஜே உட்தா ஹே. ராம் தினமும் காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கின்றான். 6 பஜே 6 மணிக்கு, உட்தா ஹே எழுந்திருக்கின்றான். சபேரே காலை, ரோஸ் தினமும். पहले वो दांत साफ करता है. முதலில் அவன் பல் தேய்த்து கொள்கின்றான். தாந்த் சாஃப் கர்த்தா என்றால் பல் தேய்த்து கொள்ளுதல். பெஹலே எழுதும்போது பஹலே என்று எழுதுவோம், சொல்லும்பொழுது பெஹலே என்போம். ஃபிர் वो हाथ मुंह धोता है. பிறகு அவன் கை முகத்தை கழுவிக் கொள்கின்றான். ஹாத் என்றால் கை, கைகள். ஹாத் என்பது கை, கைகள் இரண்டையும் குறிக்கும். மூ, மூ என்றால் முகம். தோத்தா ஹே கழுவிக் கொள்கின்றான். உஸ்கே பாத் நஹாத்தா ஹே और சாஃப் கப்படே பெஹன்தா ஹே. உஸ்கே பாத் அதன் பிறகு, நஹாத்தா ஹே குளிக்கின்றான், ஸ்நானம் செய்கின்றான். और மற்றும் சாஃப் கப்படே பெஹன்தா ஹே தூய ஆடைகளை உடுத்துகின்றான். பெஹன்தா ஹே உடுத்துகின்றான். वो 8 बजे से 9 बजे तक पाठ पढ़ता है. அவன் 8 மணி முதல் 9 மணி வரையில் பாடம் படிக்கின்றான். 8 बजे से 8 மணி முதல் 9 बजे तक 9 மணி வரை. फिर नाश्ता करता है. அதன் பிறகு டிஃபன் சாப்பிடுகின்றான். நாஷ்தா என்றால் காலை உணவு, பிரேக்ஃபாஸ்ட் என்போம் அல்லவா? நாஷ்தா, நாஷ்தா கர்த்தா ஹே உணவு செய்கின்றான், உணவு சாப்பிடுகின்றான். उसके बाद स्कूल जाता है. उसके बाद அதன் பிறகு, वो प्लस के बाद, उसके बाद அதன் பிறகு, ஸ்கூல் जाता है பள்ளிக்கூடம் செல்கின்றான். वो 5 बजे घर वापस आता है. அவன் 5 மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வருகின்றான். घर वापस आता है வீடு திரும்பி வருகின்றான். பஜே என்பது அத்தனை மணிக்கு, ஆங்கிலத்தில் ஓ கிளாக் என்போம் அல்லவா, அது பஜே. அதே கண்டா, கண்டா என்ற சொல் மணி நேரம் என்பதை குறிக்கின்றது. பல பேர் கண்டா என்பதையும் பஜே என்பதையும் புரிந்து கொள்ள கஷ்டப்படுவார்கள். பஜே என்பது அத்தனை மணிக்கு, 6 மணிக்கு 7 மணிக்கு என்றெல்லாம் சொல்லும் பொழுது பஜே என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். கண்டா என்பது 3 மணி நேரம், 4 மணி நேரம் என்று சொல்லும் பொழுது கண்டா. சரியா? ராம் அச்சா லடுக்கா ஹே. ராம் நல்ல பையன், நல்ல பையன். वो खूब पढ़ता है और पुरस्कार पाता है. அவன் நன்றாக படிக்கிறான். खूब, खूब என்றால் நன்றாக, படுத்தா ஹே படிக்கிறான். और மற்றும் புரஸ்கார், புரஸ்கார் என்றால் பரிசு. பாத்தா ஹே பெறுகின்றான். பானா டு கெட் பெறுதல். उसके दोस्त भी अच्छे लड़के हैं. அவனது நண்பர்களும் நல்ல பையன்கள். உஸ்கே தோஸ்த் அவனது நண்பர்கள். வஹு பிளஸ் கே உஸ்கே, தோஸ்த் பி நண்பர்களும், அச்சே லடுக்கே பையன்கள். லடுக்கா ஒருமை, லடுக்கே பன்மை. அடுத்தது பிருஷ்ட சங்கியா 48 பக்கம் 48. ஸ்கூல் மே ஏ ஆபஸ் மே கபி நஹி லடுத்தே. பள்ளிக்கூடத்தில் இவர்கள் தங்களுக்குள் ஒருபொழுதும் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. ஸ்கூல் மே பள்ளிக்கூடத்தில், ஏ இவர்கள், ஆபஸ் மே தங்களுக்குள், கபி நஹி ஒருபொழுதும் இல்லை. என்ன ஒருபொழுதும் இல்லை? சண்டையிட்டுக் கொள்வதில்லை, ஒருபொழுதும் சண்டையிட்டுக் கொள்வதில்லை. ஏ खूब पढ़ते हैं और खूब खेलते हैं. இவர்கள் நன்கு படிக்கின்றார்கள் மற்றும் நன்கு விளையாடுகின்றார்கள். खूब पढ़ते हैं நல்லா படிக்கிறாங்க. खूब खेलते हैं நல்லா விளையாடுறாங்க.
दोपहर को ये स्कूल में ही खाते हैं. दोपहर என்றால் மதியம், இரண்டாவது வேளை மதியம். दोपहर को மதியத்திற்கு ஸ்கூல் में ही खाते हैं இவர்கள் பள்ளிக்கூடத்திலேயே சாப்பிடுகின்றார்கள். ஸ்கூல் में ही பள்ளிக்கூடத்திலேயே. रात को वे देर तक नहीं जागते இரவில் அவர்கள் வெகு நேரம் விழித்திருப்பதில்லை. தேர் தக் தாமதமாக, நேரம் கழித்து, வெகு நேரம், தேர் தக் வெகு நேரம் வரையில், நஹி ஜாகதே விழித்திருப்பதில்லை. வே 9 பஜே சோ ஜாத்தே ஹேன் அவர்கள் 9 மணிக்கு தூங்கி விடுகின்றார்கள். சோ ஜாத்தே ஹேன் தூங்கி விடுகின்றார்கள். சரியா? இப்பொழுது சப்தார்த்த பார்ப்போம். சொற்களின் பொருள். தாந்த், தாந்த் என்றால் பல். பற்கள் என்பதற்கும் தாந்த் என்று சிலர் சொல்லுவார்கள். சாஃப் கர்னா சுத்தம் செய்தல், தோனா கழுவுதல், நஹானா குளித்தல், கப்டா துணி, ஆபஸ்மே தங்களுக்குள், மியூச்சுவலி, தோபெஹர் மதியம் அல்லது இரண்டாவது வேளை, ஜாகுனா விழித்திருத்தல் விழித்திருத்தல். அச்சா, இந்த பாடத்தையும் படித்து பார்க்கிறீர்களா? வேகமாகவும் படிக்க பழக வேண்டும். வேகமாக படிக்க பழக பழகத்தான் பேசுவதும் சரளமாக வரும். சரியா? அச்சா, தன்யவாத், நன்றி.